என்ன ஆயிஷா, ரம்ஜானுக்கு பிரியாணி செய்யறத உங்கள் ஃப்ரெண்டுங்களாம் சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். ஆளுக்கான மணி வேறு ஆகிட்டுருக்கு. அம்மா அதாம்மா நானே வாசலை பார்த்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்துடுவாங்கம்மா, சொல்லியிருந்தேன் முன்னாடியே. கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு தான் ஷீலா தான் கூட்டிகிட்டு வரேன்ட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அது வீடு அவங்களும் வீட்டில் வேலை பார்த்துட்டு தானே வர மாதிரி இருக்கும். சரி வெயிட் பண்ணி சட்ட உட்கார், வா, ஏன் நின்றுட்டே இருக்கா? சரிங்கம்மா சரிங்கம்மா, டீ குடிங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். எதுவும் சத்தம் கேட்குது போல், என்னென்னு பாரு ஆயிஷா, என்னென்னு பார்த்துக்கு கூப்பிட்டு வா அவங்கள போய். ஆயிஷா, ஹாப்பி ரம்ஜான். ஹாப்பி ரம்ஜான் அம்மா. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வர, வீட்டில் சமைச்சு வச்சுட்டு வந்தோம்ல, அதாம்மா. பரவாயில்லம்மா, இவங்க தான் நீங்கள் சொன்ன ஆளுங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் சமைச்சிருவாங்களா? எல்லாம் ரெடி பண்ணிடலாமா? எது ஷீலா, நீ சொன்னியே அந்த அக்காங்களா? இவங்க சரசக்கா மாலாக்கா தானே இவங்கெல்லாம்? பரவாயில்ல ஆயிஷா, பேர்லாம் கரெக்டாக நான் வச்சிருக்கேன். சீலாங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காளோ? ஆமாங்க்கா, உங்களை பற்றி நிறையவே சொல்லியிருக்கா. நீங்கள் நல்லா சமைப்பீங்க, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுருங்கன்னு. அதுதான்க்கா சரின்னு உங்களையே நாங்கள் கூப்பிட்டுக்கிட்டோம். கொஞ்சம் நிறைய செய்யணும், அதான்க்கா. ஆமாம் ஆமாம்மா, நாங்கள் எவ்வளோ வேணாலும் செஞ்சுருவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூட நின்று இது பண்ணால் போதும், டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி கட்டுறது, சாப்பாடு செய்கிறதுக்குன்றது எல்லாமே நாங்கள் 2 பேருமே பண்ணிடுவோம். பார்த்துக்க, ஷீலா வேறு கூட இருக்கா. அம்மா சரிம்மா, நம்ம தான் காஃபி குடிச்சிட்டோம்ல, அடுத்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டா அவங்க எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிருவாங்கம்மா. சரி அதுவும் சரி தான். நம்ம சாமான்லாம் எடுத்து கொடுக்க போவோம். நான் பாட்டுக்கு பிரியாணி செய்கிற நேரத்தில் உங்களை எதுவுமே கேட்கல. ஏதாவது சாப்பிட்றீங்களா? டிஃபன் இருக்குது, டீ காஃபி எல்லாம் ஏதாவது போட்டு தரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்கம்மா, நாங்கள் பிரியாணி செய்கிறோம், அதிலே நாங்கள் சாப்பிட்டுக்குறோம். பிரியாணி சாப்பிட்ற வரைக்கும் எதுவும் சாப்பிட்றதா இல்லைம்மா. என்ன ஷீலா, அப்புறம் அவங்களுக்கு பசிக்காத வேலை செய்கிறப்ப அவங்க வேணான்னு சொல்கிறாங்களே, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டீ காஃபி சாப்பிட்டு சரியாக சாப்பிட முடியாது, அதனால தான் நாங்கள் அப்படி யோசிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது இடையில மோருக்கு மட்டும் கலந்து கொடுங்க போதும். ஆமாம் ஐஷா, வீடு நாங்கள் வரும்போது காலைல கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டு தான் வந்தோம். அதனால் டீ காஃபிலாம் எதுவும் வேணாம். நாங்கள் இடையில வேணால் பசிச்ச மோர் மட்டும் கொஞ்சம் வாங்கி குடிச்சிக்கிறோம். மற்றபடி வேலையை ஸ்டார்ட் பண்ணால் சரியாக இருக்கும். சரிம்மா, நான் மற்ற எல்லா ஜாமானையும் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். ஷீலா அக்கா, நீங்கள் எல்லோரும் இவ்வளோதான் ஜாமான் பார்த்து சமைக்க. சரி நீ அந்த வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிடு. அடுத்து நான் வந்து இந்த மசாலாலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து அரைக்க ரெடி பண்ணிடுறேன். கறியெல்லாம் கொஞ்சம் நம்ம கழுவி இது பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்த்துக்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு வேறு எல்லாத்தையும் நான் வந்து எடுத்து போடுறேன்க்கா. நீங்கள் 2 பேரும் மற்ற வேலையை பாருங்கக்கா. இந்த விரவுமே நாங்கள் வாங்கி வச்சிட்டோம், அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு உதவியாக இருக்கும். அக்கா, சிக்கன் பிரியாணி மட்டும் தான் செய்கிற மாதிரி இன்றைக்கி பிளானு. அதுக்கப்புறம் ரைத்தா, அதுக்கு கொஞ்சம் தக்காளி இது கத்திரிக்காய் கிரேவி, அவ்வளோதாங்க்கா. வேறு எதுவும் மெனுவில் இல்லை. என்ன பார்த்துக்கோ, நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கக்கா. சரி ஆயிஷா, ஓகே எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் வரலாம், நல்லா செஞ்சிடறோம். என்ன சரசு, உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சாங்க? இந்த கலையெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நம்ம பார்த்து வச்சிருவோம் மடப்ப. எல்லாம் முடிஞ்சிச்சு மாலாக்கா. சரி வாங்க, நம்ம ரெடி பண்ணிட்டு கிடக்கு வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். சரிம்மா, வேறு எதுவும் வேணால் சொல்கிறீங்களா? நான் சேர்த்த வீட்டுக்குள்ளே போய் உட்கார, வெயில் தாங்கலை. நீங்கள் பேசுகிறத உட்காருங்கம்மா, நான் ஏதாவது வேணா உங்களுக்கு எடுத்து தந்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா. அக்கா, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லா பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்க்கா. அது சரி சீலா, நாங்கள் ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச அளவு செய்கிறோம். நீ ஏதாவது வேணால் டேஸ்ட்டுக்கு பாரு, நாங்கள் முடிஞ்சளவு நல்லா தான் செஞ்சுருவோம், கவலைப்படாத. ஆமாம்மா ஷீலா, நாங்கள் ஓரளவு செய்வோம் தானே, நீ எங்களை கூட்டிகிட்டு வந்தேன் பாரு. இன்றைக்கி பிரியாணி அவ்வளோ சூப்பராக தூள் கலப்ப போகுதுன்னு. சரிங்கக்கா, நீங்கள் எதுவும் வேணுமா? நான் போய் வேணா ஏதாவது எடுத்துகிட்டு வரோம். மோர் குடிக்கிறீங்களா? சரிம்மா, நீங்கள் வந்ததுலேருந்து கேட்டுட்டு போய் யாருக்கு ஒரு டம்ளர் மோர் மட்டும் கொண்டா போதும். இந்தாங்க்கா, மோர் எல்லோரும் குடிங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயில் வேறு அடிக்க ஆரம்பிச்சிச்சுல. கேட்க இன்னும் போது நல்லா வாசனையாக இருக்கேக்கா. சூப்பராக வரும் போல சிக்கன் பிரியாணி. ஆமாம் சரசு, அவ்வளோ நாள் செஞ்சுட்ருக்கோம், அப்படியே கைப்பக்கம் தான். நீ ரொம்ப நாள் செஞ்சுனா உனக்கு கைப்பக்கம் வந்துடும் பாரு. சரி இவ்வளோ கைப்பக்கமாக செஞ்சு தான் உங்கள் வீட்டுக்காரங்க நல்லா குண்டாக இருக்காங்களாக்கா? ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன் ஷீலா. எங்கே என் வீட்டுக்கார குண்டா இருக்கா? என் வீட்டுக்கார ஒல்லியாக தானே இருக்காரு. அக்கா, அதை தாங்க்கா 2 பேரும் கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு ஏன் அவர் ஒல்லியாக இருக்காருங்கிறதுக்காக. மாலாக்கு இதுக்குள்ளே நம்ம புரியலை, பிரியாணி செய்கிறதுல முழுகிட்டாங்களோ. ஆமாம்மா, குண்டாங்களை முழுகிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது அந்த மனுஷனுக்கு உடம்பு அப்படி நான் நல்லா தான் செஞ்சு போட்டுட்ருக்கேன். ஆமாம்மா, உடம்பாக தான் இருக்கும். ஆனால் மாலாக்க பையன் தான் நல்லா குழுன்னு இருக்கானே, அப்புறம் என்ன ஷீலா விடு. சரி வாசம் இது வருதா? பிரியாணி வாசம் நாங்கள் வேறு கிட்டே இருக்கேன். நல்லா வருதுங்க்கா, நீங்கள் படுக்க செய்யுங்க. தம் உடைக்கிறப்ப எங்கள் அம்மா இது அரிசி போடுறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க சொல்லிடுவோம். சரி ஐஷா, எல்லாம் போட்டுட்டோம். எதுக்கும் உங்கள் அம்மா ஒரு 8 வர சொல்லி வந்து பார்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்ல. ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டீங்க போல, வந்து நான் உப்பு உரப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் அரிசி போட்டுடலாம். ஆமாம்மா, எல்லாமே பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு 8 பார்த்துருங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பரவாயில்லையே, வாசனையும் நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா வதக்கிருக்கீங்க போல. சரிம்மா, கொஞ்சம் அரிசி போட்டு தம் போட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்கம்மா, நாங்கள் அதெல்லாம் பார்த்துறோம், நல்லபடியாக பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் ஒன்று கவலைப்படாதீங்க, நீங்கள் பேச உட்காருங்க, ரெடியான கூப்பிட்றோம். சரசு, பிரியாணி எல்லாம் முடிஞ்சிச்சு. ரைத்தாக்கு கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணு, நமக்கு வேலை முடிச்சிடும். அக்கா, ரைத்தா மட்டும் அப்புறம் கத்திரிக்காய் தொக்கு வேறு பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கும் தானே கட் பண்ணணும். ஆமாக்கா, அதுக்கும் தான் செய்யணும். அக்கா அதை மறந்துட்டு சொல்கிறாங்க, அதையும் நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. சரி, கத்திரிக்காய் தொக்கு கொண்டாங்க, அதையும் ஒரு வதக்கி ரெடி பண்ணி விட்றோம். அக்கா, ரைத்தாக்கு கொஞ்சம் கேரட்டு எல்லாம் வெள்ளரிக்காய் அந்த மாதிரி எதுவும் போடுவோமாக்கா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சரசு, எப்பொழுதும் வெங்காயம் தயிர் பச்சை மிளகாய் 2 வெட்டி போட்டுக்கலாம், போதும் போ. ஆமாக்கா, போதும், சிம்பிளாகவே பண்ணுங்க, பார்த்துக்கலாம். சரி, எல்லாமே ரெடி ஆச்சு, வாங்க ஆள் கொஞ்சமாக போய் சாப்பிட்லாம். என்னதான் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் அந்த பாய் வீட்டு பிரியாணி சாப்பிட்ற சுகமே தனிதான்ல. ஆமாம்மா, இன்றைக்கி நாங்கள் வேறு செஞ்சுருக்கோம், அதனால இன்னும் டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். நல்லா தான் செஞ்சுருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கு. நாங்கள் செய்கிற மாதிரியே இருக்குமா? அக்கா, சூப்பராக இருக்குக்கா, வாழையில வச்சு சாப்பிட்றப்ப. இதுதாங்க, இதுக்கு தாங்க நாங்கள் டீ காஃபி கூட குடிக்கிற டிஃபன் கொஞ்சமாக சாப்பிட்டு வந்ததோடு இருந்தோம்.
சரி நல்லா சாப்பிடுங்கம்மா, எல்லாம் நல்லா சாப்பிடுங்க. வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க, பிரியாணியில் நிறைய தானே செஞ்சுருக்கோம். கண்டிப்பாம்மா, அதுக்குன்னு ஒரு கேரி பையே இருக்குது, நாங்கள் எடுத்துகிட்டு போகாமல் இருக்க மாட்டோம், கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறோம். அப்புறம் ஆயிஷா, உனக்கு சந்தோஷம் தானே, நீ எதிர்பார்த்த மாதிரி அந்த அக்காங்க வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க. பரவாயில்ல, பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கு, நாங்களும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க 2 பேரும். சரி சிலா, ரொம்ப நன்றி சிலா இவ்வளோ தூரம் வந்ததுக்கு. மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.